வேலூர் ஸ்டேஷனு, வேளாமலை ஸ்டேஷனு, சென்னிமலை ஸ்டேஷனு என் குடும்பத்தை மிரட்டி வச்சுருக்கேன்னு தெரிஞ்சிருந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கலன்னா என்ன அர்த்தம் அது? சார் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு நம்பர்லேருந்து கால் பண்ணுங்க. நான் ஒரு நம்பர்லேருந்து கால் பண்ணால் தான் நீங்கள் ஆக்ஷனே எடுக்க மாட்டேங்கிறீங்களே. அதனால தான் நான் மாற்றி கூப்பிட்றேன். நீங்கள் ஆக்ஷன் எடுத்தால் நான் ஏன் நம்பர் வேறு நம்பரில் வாங்கி கால் பண்ண போகிறேன்? மாற்றி கால் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறீங்க? நான் தான் ஸ்டேஷன் எந்த நாய் என் குடும்பத்துக்கு எடுத்துச்சோ வாழ விடாமல் தடுச்சோ அந்த நாய் குடும்பமே வாழக்கூடாதுன்னு சொல்லி தான் புகார் கொடுக்குறேன். போலீஸ் ஸ்டேஷனில் எதுவுமே எஃப்சி எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் புகார் கொடுக்குறேன். அப்புறம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்கள்? ஏன் பொண்டாட்டி தமிழ் நான் ஆம்பளையாக லட்சணமாக கூப்பிட்றேன் கிளம்பி வந்து பொழைங்கன்னு. நீங்கள் வந்து வாழ விடாமல் தடுத்துக்கிட்டு என்ன காரணம்? எதனால்? என்னை கஷ்டப்படுத்தி பார்க்கணுன்னு எவ்வளோ நினச்சாலும் அவன் அத்தனை குடும்பத்தையும் தூக்கி உள்ளே வைக்கணும். இல்லை அவன் குடும்பம் எல்லாம் புரிஞ்சு தான் வாழணும். எந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் சரி, எஸ்ஐ மேடமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ இருந்தாலும் சரி. இல்லை பொம்பளைகளை வச்சு நீங்கள் தப்பிச்சுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. செய்யாத தப்புக்கு நான் எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? இல்லைங்க நான் இப்போ ஓகே சார்னா இப்போ வேலூர் ஸ்டேஷன் பண்ணி, வேளாமலை ஸ்டேஷன் பண்ணி, கரிவளத்தி ஸ்டேஷன் பண்ணி நடவடிக்கை எடுத்து வேலை முடிஞ்சு போயும் இல்லை. இப்போ அவளுக்கு வந்தாலும் நான் அறுவல் எடுத்து வரப்போகிறேன். எனக்கு துரோகம் பண்ணது எந்த குடும்பமாக இருந்தால் நீ குடும்பத்தோடு வாழக்கூடாது. என் மனைவி தமிழ் என் கூட வாழ வரலைன்னு நீ எவ்வளோ குடும்பத்தோடு வாழக்கூடாது. அது தானே புகாருன்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். தலைவி அம்மா மேலேருந்து எவ்வளோ சம்மந்தப்பட்டிருக்கா, எந்தெந்த பொம்பளைக்கு வேலூர் ஸ்டேஷனுக்கு, வேளாமலை ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி என்னென்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். உங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சு நடவடிக்கை எடுக்கலாம். அது என்ன அர்த்தம்? அது அப்புறம் யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க? நான் விட்டு கொடுத்துக்கணும்னு நினச்சேன். விட்டுலாம் கொடுக்க முடியாது. என் வாழ்க்கையை வாழ விடாமல் தடுத்து எந்த குடும்பம் நீ வாழவே கூடாது. என் மண்டட்டி தமிழ் வனிதாவும் என் கூட வாழ வந்தாகணும். மாறியுமாலும் பார்த்தீங்களா நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. என் குடும்பத்தையே மிரட்டி வச்சுருக்காங்க. இங்கே வரக்கூடாது, பிடிக்கக்கூடாது. தமிழ் என் கூட வாழ வரலைன்னா எவ்வளவுமே குடும்பத்தோடு வாழக்கூடாது. என் பொண்டாட்டி மாரியம்மாள் தமிழ் வனிதாலும் நேரில் வரணும். நீங்கள் சென்னிமலை ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறீங்களா? நீங்கள் சென்னிமலை ஸ்டேஷன்லேருந்து தானே பேசுகிறீங்க. இன்ஸ்பெக்டர் இருக்காருங்களா? இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லுங்கள். என் பொண்டாட்டி தமிழ் என் கூட வாழ வரலைன்னா எவனோ குடும்பத்தோடு வாழவும் முடியாது, உசுரோடு வாழவும் முடியாது மட்டும் சொல்லுங்கள். நான் மிரட்டல. நான் பட்ட வலி வேதனை என்னென்ன நல்லாவே தெரியும். எல்லா கஷ்டத்தையும் எவன் கொடுத்தது எனக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? வேலூர் ஸ்டேஷனு, வேளாமலை ஸ்டேஷனு, சென்னிமலை ஸ்டேஷன், கரிவளத்தி ஸ்டேஷன் எந்த ஸ்டேஷனும் நடக்கக்கூடாது. இல்லை சரி சொல்லுங்கள். அதாவது சென்னிமலை ஸ்டேஷன் மேலேயும், இன்ஸ்பெக்டர் மாணிக்கத்து மேலேயும், வேலாயுதமலை ஸ்டேஷனும், வேலூர் ஸ்டேஷனும், கரிவளத்தி ஸ்டேஷனும் எல்லா ஸ்டேஷன் மேலேயும் தான் புகார் கொடுக்குறேன். எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு. ஏன் பொண்டாட்டி மாரியம்மாள் தமிழ் வனிதாள் என் கூட வாழ வரலைன்னா யாரும் குடும்பத்தோடு வாழக்கூடாதுன்னு சொல்லி தான் புகாரே கொடுக்குறேன். நீங்கள் வர சொல்லவே மாட்டேங்கிறீங்க. நான் ஆம்பளையாக தான் நான் கூப்பிட்றேன். நீங்கள் பொட்டைங்களா? போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்லாம் பொட்டையா? வணக்கம் மேடம், நான் புகாரை கொடுத்தேன். இன்ன வரைக்கும் நீங்கள் ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. வேலூர் ஸ்டேஷன், வேளாமலை ஸ்டேஷன், கரிவளத்தி ஸ்டேஷன் சொல்லி எல்லா ஸ்டேஷனும் மிரட்டி வச்சுருக்காங்க. என் மனைவியை தமிழையும் மாரியம்மாளையும் வனிதாவையும். இப்போ நேரில் வந்தால் நான் பிரச்சனையை முடிக்கலான்னு கூப்பிட்றேன். நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து வச்சுருக்கீங்க. எனக்கு துரோகம் பண்ண அனைத்து குடும்பமே நீ வாழ வேட்டியாக தான் வாழணும். என்னை வாழ விடாமல் இத்தனை வருஷமாக நீ ஏமாற்றிட்டு இருந்தால் அத்தனாயிரம் வெளுத்து மேலேயும் நடவடிக்கை எடுத்தாகணும். எல்லா போலீஸ் ஸ்டேஷன் மேலேயும், இன்ஸ்பெக்டர் மேலேயும், எஸ்ஐ மேடத்து மேலேயும், பொம்பளைங்க மேலேயும் சேர்த்து தான் கொடுக்குறேன். சென்னிமலை ஸ்டேஷன் மட்டும் இல்லை, வேளாமலை ஸ்டேஷன், வேலூர் ஸ்டேஷன், கரிவளத்தி ஸ்டேஷன் இதெல்லாம் எல்லா ஸ்டேஷனும் பேசி வச்சு தான் நீங்கள் தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அதனால தான் எல்லா ஸ்டேஷனும் எந்த ஸ்டேஷனும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் புகாரே கொடுக்குறேன். இப்போ என் மனைவி தமிழ் வந்து ஆகணும். பார்த்தீங்களா, நான் புகாரை கொடுக்குறேன். அவங்க எப்படியெல்லாம் கட் பண்ணுறாங்க பாருங்கள், அவாய்ட் பண்ணுறாங்க. நான் தான் விட மாட்டேன்னு தெரியும், சொன்ன வார்த்தையை காப்பாற்றாமல். வணக்கங்க, நான் புகார் கொடுத்தேன். இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. சென்னிமலை ஸ்டேஷன் மேலே, கரிவளத்தி ஸ்டேஷன் மேலே, வேளாமலை ஸ்டேஷன் மேலே, வேலூர் ஸ்டேஷன் மேலே, இன்ஸ்பெக்டர் மேலே, எஸ்ஐ மேடத்து மேலே, தலைவி அம்மா மேலே சேர்த்து கொடுத்தேன். இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. பெரியசாமி தேங்காய் குடவனுக்காரர் மேலேயும், மாறுபாக கனி மேலேயும் சேர்த்து கொடுத்துருக்கேன். இப்போ நடவடிக்கை எடுப்பீங்களா? பட் எடுக்க மாட்டீங்களா? பார்த்தீங்கன்னா உடனே கட் பண்ணுறாங்க. வணக்கங்க, நான் புகார் கொடுத்தேன். நீங்கள் என்ன ரெஸ்பான்ஸும் கொடுக்கல, நடவடிக்கை எடுக்கலை. பட் பெரியசாமி மேலேயும், இப்போ சென்னிமலை ஸ்டேஷன் மேலேயும், வேலூர் ஸ்டேஷன் மேலேயும், வேளாமலை ஸ்டேஷன் மேலேயும், கரிவளத்தி ஸ்டேஷன் மேலேயும் சேர்த்து தான் புகார் கொடுத்துருக்கேன். கோர்ட் மேலேயும் எல்லாத்து மேலேயும் சேர்த்து எல்லா பொம்பளைக்கு மேலேயும் இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்காமல் என்னை ஏமாத்தணும்னு சொல்லி கேவலமான எண்ணத்தோடு உட்காந்துருக்கீங்களா? எப்படி
சொல்லுங்கள் சார். ஹலோ 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 என்னை ஏமாற்றணும்னு சொல்லி கேவலமான எண்ணத்தோடு உட்காந்துருக்கீங்களா? எப்படி என் குடும்பத்தை வந்து மிரட்டி வச்சுருக்கீங்களா? எப்படிங்க நீங்கள் நடவடிக்கை எடுக்கவே மாட்டேங்கிறீங்க? நீங்கள் புகார் கொடுத்தீங்கன்னா ஒரு நம்பர்லேருந்து கால் பண்ணுங்க, 3 நம்பர்லேருந்து கால் பண்ணுறீங்க. நான் அதனால் ஒரு நம்பரில் புகார் கொடுத்தா உடனே நடவடிக்கை எடுங்க. என் மனைவி தமிழி வனிதாலி மாரியம்மன் நேரில் வர சொல்லுங்கள். நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன். உடனே ஸ்டேஷனுக்கு போன்னு சொல்கிறீங்க. முடியாது. புரியல முடியாது. உங்கள் பேர் என்ன? மணிகண்டனா சார் நீங்கள்? உங்கள் பேர் என்னங்க? உங்கள் பேரை தான் கேட்டேன். உங்கள் பேர் என்ன? உங்கள் பேரை மட்டும் சொல்லுங்கள். உங்கள் பேரை மட்டும் சொல்லுங்கள். மணிகண்டனா? மணிகண்டன். உன் பேரை சொல்கிறா கேனப்பையில். ஏன் அடுத்தவன் பேரை சொல்லிட்டு இருக்கிற? ஹலோ, உன் பேரை சொல்கிறா. ஏன் உங்கள் அப்பா உங்கள் அம்மா உனக்கு பேர் வைக்கலையா? மணிகண்டன். உங்கள் அப்பா உங்கள் அம்மா பேர் வைக்கலையான்னு? மணிகண்டன். மாணிக்கம். மணி. மாணிக்கம், மணி. நீ வெட்டு வாங்கி சாவ போகிறடா. பார்த்தீங்களா, பேரை சொன்னால் எகத்தானமாக பேசுகிறாங்க. வெட்டு வாங்கி சாவ போகிறேன்னு உடனே கட் பண்ணுறாங்க. ஸ்டேஷனில் இருந்து தான் பேசுகிறாங்க. வேலூர் ஸ்டேஷன், வேளாண்மை ஸ்டேஷன், சென்னிமலை ஸ்டேஷன், கரிவெளி ஸ்டேஷன், 4 மாவட்ட ஸ்டேஷன்லையும் மாற்றி கால் அட்டன் பண்ணி புகார் கொடுத்துறோம். என்ன எவ்வளோக்கு எவ்வளோ அசிங்கம் அவமானமாக படுத்துகிறாங்கன்னு பாருங்கள். எனக்கு தேவை நியாயம். என் பொண்டாட்டி தமிழ் என்னுடைய உயிரும் தெரிஞ்சு என் கூட வாழ விடாமல் தடுக்கிறாங்க. போலீஸ்காரங்க தப்பிக்கிறதுக்காக நிறைய தப்பு பண்ணிவிட்டு அதை மூடி மறைக்க பார்க்குறாங்க. வணக்கங்க, நான் புகார் கொடுத்து நீங்கள் சொல்லுங்கள். இப்படி தான் மேடம் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. இல்லைங்க மேடம், வருஷம் ஃபுல்லாக இப்படியே சொல்லி ஏமாத்திட்டு என்ன மேடம் அர்த்தம்? என் மனைவி என் கூட வந்து வாழணும் மேடம். தமிழ் வனிதாவும் மாரியம்மன் நேரில் வரணும். எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கீங்க எல்லாத்தையும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனில் அத்தனை பேருமே. இப்போ துரோகம் பண்ணிவிட்டு நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் என்ன மேடம் அர்த்தம்? எனக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்காங்க. ஏன் பொண்டாட்டி தமிழ் என் கூட. ஏன் உங்கள் பேரையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஒரு பொக்கையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன் பேர் அதான் அடுத்தவன் பேரை சொல்லாதீங்க. மாணிக்கம் தானே? மாணிக்கம் ராஜா. சரி, மாணிக்கம் ராஜா. சரி, இப்போ நீ வேலூர் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறியாப்பா இல்லை சென்னிமலை ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறியாப்பா? நீ என் பேரை அடுத்தவன் பேரை சொல்லிட்டு இருக்காத. நீ இப்போ எங்கேருந்து பேசுகிற? சென்னிமலை ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறியா, வேளாண்மை ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறியா, இல்லை வேலூர் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறியா? நான் உண்மையை சொல்கிறேன். ஓ பேபியா? பேபி சுஜாதாவா? அதான் சுஜாதாவா? ஆடா ஆமல்ல, சுஜாதா மறந்துட்டு பாரு. இப்போ நீ நடவடிக்கை அது நீ உன்னை கூடிய சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் இல்லை, இனி எதுவுமே நடக்காத அளவுக்கு நான் பண்ணுறேன். இதை சொல்லி நீ தப்பிக்கலான்னு மட்டும் நினைக்காத. பயமாக இருக்குதா? நீயா? ஏண்டா என் குடும்பத்தையே எல்லாமே மிரட்டி வச்சுருக்கீங்க. பாருங்கள், உண்மையை சொன்னால் எப்படி ஃபோனை கட் பண்ணுறாங்க பாரு. என் குடும்பத்தையே மிரட்டி வேறு வச்சுருக்கானுங்க. கேட்டால் லொல்லிங்கிறானுங்க. என் குடும்பத்தையே மிரட்டி வச்சுன்னு என்னென்ன பத்திராட்டம் பண்ணிகிட்டு இருக்கானு பாரு. எனக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும்னு நினச்சேன். என் குடும்பத்தையே மிரட்டி வச்சு என்னென்ன சித்திரவாதம் பண்ணி வச்சுருக்கானுங்க பாருங்க ஸ்டேஷனில். நான் தான் விட மாட்டேன், சொன்ன வார்த்தை காப்பாற்றுறோம் தெரிஞ்சுனது தப்பு பண்ணுறாங்க. வணக்கங்க, நான் புகார் கொடுத்தேன். இப்போ நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்கன்னா எடுக்க மாட்டீங்க. அது நானும் இப்போ தானே சொன்னேன். என் குடும்பத்தையே மிரட்டி வச்சுருந்தா மட்டும் நீ யோகியனா ஆயிரும். நீடா பொட்ட நாயே. ஏன்டா என் குடும்பத்தை மிரட்டுறதுக்கு நீங்கள் யாரா? வேலூர் ஸ்டேஷனுக்கு, வேளாண்மை ஸ்டேஷனுக்கு, சென்னிமலை ஸ்டேஷன், கரிவெளி ஸ்டேஷனுக்கு எவன்டா இப்போ ஆம்பளை? நேரில் வாங்கடா, நேரில் வந்துட்டு பேசுங்கடா. இல்லைன்னா உடனே நேரில் வாங்க. இல்லை அதாவது நேரில் வாங்கடா, பேத்துக்கலாம். நீ ஆம்பளையே நான் ஆம்பளையே நான் காட்டுறேன்.
யார் ஏன் அட்ரஸா? ஆமா. ஏன்டா எத்தனை தடவை அட்ரஸ் கொடுக்குறது, எத்தனை தடவை புகார் கொடுக்குறது, எத்தனை தடவை தான் உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது. அட்ரஸ் கேட்டேன். இப்ப நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் சொல்லுங்க. எல்லா அட்ரஸும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லா தெரிஞ்சிருந்து அட்ரஸ் கேட்குறீங்களாடா முட்டாளுங்களா? சரி அதெல்லாம் விட்டு போட விட்டு போகுது. இப்போ ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் மாணிக்கு இப்போ எங்கே இருக்கிறான்? உண்மையை சொல்லு. பயப்படாதீங்க. இல்லை பயப்படாதீங்க. பயமா எனக்கா? 6 லிஞ்ச் ஆகும் 100 லிஞ்ச் ஆகும் என்னை பொறுத்தளவுக்கு எவனுக்கு நான் கண்டு பயப்படணும் அவசியம் கிடையாது. என் குடும்பத்தை கெடுத்தவன் எவனமும் உசுரோட நான் விட்டது சரித்திரமே கிடையாது. சரியா? நீங்கள் வந்து இங்கே நீங்கள் தான் பயம். ஐயோ இவன் எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டானே, இவன் ஃபோட்டோவை வச்சு மந்திரத்தை பண்ணியிருக்கோமே, என்னென்ன இவனுக்கு துரோகம் பண்ணியிருக்கோமேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்து வேறு பொண்ணை அனுப்புகிற வரைக்கும் நீங்கள் பிளான் பண்ணி எல்லா பிளானையும் நான் வந்து இவ்வளோ அசால்ட்டாக கண்டுபிடிச்சவன் உங்களை நான் விட்டுருவேண்ணா? பயமா? பயங்கிறது அகராதிலே கிடையாது. இப்போயும் நான் சொல்கிறேன், எனக்கு பயங்கிறது அகராதிலே கிடையாது. எனக்கு தேவை என்னமோ அதுக்காக நான் போராடுவேன். எனக்கு தேவை வேணும்னா வேணும், வேணான்னா வேணாம். என்னோடய கேரக்டரே அதுதான். இனி டேஷனே நடக்கக்கூடாது. பேபி, சுஜாதா, சுபாஷினி மணி எவ்வளோ இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் தண்டனை கிடைச்சா ஓகே. அவ்வளோ டேஷனே நடக்கக்கூடாது. ஏன் சரி அட்ரஸ் தானே கேட்குறீங்க? அட்ரஸ் சொல்கிறேன். கரிவளையம் சங்கரன் கோயில், 19ஆம் தேதி, மகளிர் ஸ்டேஷன் காவல் நிலையம். இல்லை மகளிர் காவல் நிலையம் அட்ரஸ் எடுத்துக்கோங்க. அவங்க அட்ரஸ் வந்து எத்தனை தேதி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன அட்ரஸும் கேட்டேன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீங்கள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பைத்தியக்காரன் மாற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் உங்களை பைத்தியம் தான் சொல்ல முடியும். அது இப்போ உன்னை பற்றி நான் கேட்கவே இல்லையே. நான் வந்து பார்த்தீங்களா எப்படி மலப்புறாங்க பார்த்தீங்களா? இவனுக்கு தப்பு பண்ணிவிட்டு அடுத்தவன் வந்து சென்னிமலை ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் நாய் 5 பேர் சேர்ந்துக்கிட்டு என் வாழ்க்கையை எடுத்துருக்காங்க. அருள்குமார் தான் இத்தனைக்கு காரணம். இப்போ என் முன்னாடி தமிழ் என் கூட வாழ வலைன்னு எவ்வளோ குடும்பத்தோடு வாழக்கூடாது.